என்னங்க சொல்றீங்க? பிப்ரவரி 30ஆம் தேதி உண்மைதானா? ஆமாங்க, வடிவேலு சொன்ன மாதிரி பிப்ரவரி 30 அப்படி ஒரு டேட் இருந்ததா சொல்லப்படுது. அந்த பிப்ரவரி 30ஆம் தேதிக்கு என்னதான் ஆச்சு? அது காணாம போனதுக்கு காரணம் 2 வரலாற்று மன்னர்கள் தான் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? வாங்க விரிவா பார்க்கலாம். ஜனவரி 31ஆம் தேதி, பிப்ரவரி 30, மார்ச் 31, ஏப்ரல் 30 இந்த மாதிரி தான் நாட்கள்லாம் சரியா இருந்ததா சொல்லப்படுது. ஆனா சில மன்னர்களோட பேராசையினால பிப்ரவரி 30ஆம் தேதி இன்னொரு மாசத்துல பயணிக்குது. அது எங்கன்னு பாப்போமா? அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ரோமன் கால அட்டவணை அடிப்படையில பாத்தீங்கன்னா ஜூலை மாசத்தை குவெண்டலஸ் அப்படின்னும் ஆகஸ்ட் மாசத்தை செக்ஸ்டலஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. ரோம் நாட்டை ஆட்சி பண்ண ஜூலியஸ் சீசர், ஆமாங்க, அவரை பத்தி நம்ம பல இடத்துல படிச்சிருப்போம்ல. அவரோட ஆட்சி காலத்துல தான் குவெண்டலஸ்க்கு பதிலா அவருடைய பெயரை நினைவு கூற அந்த மாசத்துக்கு ஜூலை அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா ஆட்சிக்கு வந்த அகஸ்டஸ் அப்படின்றவரு குவெண்டலஸ் அப்படின்ற பேருக்கு பதிலா தன்னுடைய பெயரை நினைவு கூறும் வகையா ஆகஸ்ட் அப்படின்னு அந்த மாசத்துக்கு பெயர் வச்சிருக்காரு. இப்படிதான் ஜூலை மாசமும் ஆகஸ்ட் மாசமும் வந்திருக்கு. இங்க தாங்க ஒரு ட்விஸ்ட். பிப்ரவரியில 30 தேதி வரைக்கும் இருந்ததா சொல்லப்படுது. ஆனா ஆகஸ்ட்ல எக்ஸ்ட்ராவா ஒரு டே வரணும் அப்படின்றதுக்காக பிப்ரவரி 30ஆம் தேதியை எடுத்து இங்க ஆகஸ்ட் மாசத்துல வச்சிருக்காங்க. ஜூலைல 31ஆம் தேதி இருந்ததா சொல்லப்படுது. சீசர் அவருடைய ஆட்சியில ஜூலை 31 வர மாதிரி ஆகஸ்ட் மாசத்துலயும் 31ஆம் தேதி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி மாசத்துல இருந்து ஒரு நாளை தூக்கி இங்க வச்சிருக்காரு. இப்போ நம்ம ஃபாலோ பண்றது ஜூலியன் அட்டவணைங்க. ஒரு வருஷத்துல 365 நாள் மற்றும் லீப் டேவை சேர்த்தோம்னா 366. இதுல எந்த சேஞ்சஸும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தாங்க அந்த பிப்ரவரி 30ஆம் தேதியை தூக்கிட்டாங்க. ஒருவேளை இதை மாத்தாம இருந்திருந்தாங்கன்னா இப்ப எப்படி லீப் வருஷத்துல பிப்ரவரி 29ஆம் தேதி வருது, அதுக்கு பதிலா பிப்ரவரி 30ஆம் தேதி வந்திருக்கும். இந்த தகவலை பாத்தீங்கன்னா எல்லோராலையுமே ஏத்துக்கொள்ளப்படலைங்க. சில வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த காரணம் நிஜமா இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்றாங்க. நுமா பாம்பிலியஸ் மன்னர் காலத்துல இருந்து பிப்ரவரி மாசம் எப்பவுமே 28 நாட்களை கொண்டிருந்ததா அவங்க நம்புறாங்க. ஏன்னா அது குளிர்காலத்துக்கு நடுவுல வருது இல்லையா? சோ நிறைய பேருக்கு அது ஒரு பிடிக்காத மாதமாகவும் கருதப்பட்டிருக்கு. அதுக்கு 28 நாட்கள் மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்பப்படுது.